2026ஆம் வருடத்திற்கான தமிழக சட்டசபை தேர்தல்களின் முடிவுகள் எப்படி இருக்கும்? தேர்தலுக்கு இன்னும் சுமார் 8 மாதங்கள் இருப்பதால் இந்த கட்சிக்கு இவ்வளவு இடங்கள் கிடைக்கும், இத்தனை ஓட்டு சதவீதம், அந்த கட்சிக்கு அத்தனை, இந்த கூட்டணிக்கு இவ்வளவு இடங்கள் என்றெல்லாம் கூறுவது மிக மிக கடினம். கடினம் என்ன, அப்படி கூறிவிடவே முடியாது. இப்போதைக்கு இன்றைய நிலைமையிலே காற்று எப்படி வீசிக்கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் கணிக்க முடியும். அதைத்தான் நாமும் புரிந்து கொள்ள முடியும், மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட பின்புலத்திலே இருந்து பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் மட்டுமே ஓரளவு தெளிவாக தெரிகின்றன. முதலிலே நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கொள்வோம். பொதுவாக 8 to 10 விழுக்காடு வரையிலே வாக்கு சதவீதம் பெறக்கூடிய ஒரு கட்சி அது. மிகச்சிறிய கட்சி என்று அதை ஒதுக்கிவிட முடியாது. ஆனால் புதிதாக கிளம்பியிருக்கின்ற தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜய் அவர்களின் கட்சி, சீமானுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை ஓரளவாவது பிளக்கும். எனவே 8 to 10% வரை அவர் வாக்குகள் பெறுவது மிக மிக கடினம். ஆனாலும் அப்படி நடக்காது என்று வைத்துக்கொண்டால் கூட, அவருடைய வாக்கு சதவீதமாகிய 8 to 10% என்பது அப்படியே இருக்கும் என்று வைத்துக்கொண்டால் கூட, அந்த கட்சியினாலே ஓர் இடத்தை கூட வெல்ல முடியாது. சட்டமன்ற இடங்களை வெல்வதற்கு இந்த சதவீதம் போதாது. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த 8 to 10% அல்லது அதைவிட சற்று குறைவான சதவீதம் என்பது ஒரு சராசரி சதவீதம். எனவே அந்த சதவீதத்தின் பகிர்மானம், டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டி வருகின்றது. சில இடங்களிலே அவருக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு 35 to 40% கிடைக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். பல இடங்களிலே 1 அல்லது 2% தான் கிடைக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். ஒட்டுமொத்தமாக சராசரியாக 8 to 10 வரை கிடைக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே 35 to 40% வரை கிடைக்கின்ற சில இடங்களையாவது அவரால், அந்த கட்சியால் வெல்ல முடியும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நாம் தமிழர் கட்சியின் வாக்கு ஓரளவு அதே விகிதாச்சாரத்திலே எல்லா தொகுதிகளிலுமே இருக்கும். சில இடங்களிலே 4, சில இடங்களிலே 8, சிலவற்றிலே 14, 15 என்று இப்படித்தான் இருக்கும். அதாவது அவருடைய சராசரி வாக்கு சதவீதத்தை ஒட்டி சிறிது கூடவோ சிறிது குறைவாகவோ இருக்கும். அதிகபட்சமாக சில இடங்களிலே அவர் 15% வாங்கினால் கூட அந்த இடங்களிலே ஒன்றை கூட அவரால் வெல்ல முடியாது. எனவே எத்தனை இடங்கள் என்று பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியை சுலபமாக வெளியிலே தள்ளிவிடலாம். மற்றவர்களின் வாக்குகளை பிரிப்பதை தவிர அவர் உருப்படியாக எதையும் செய்யப்போவது இல்லை. ஓர் இடம் கூட வெல்லப்போவதே இல்லை. அந்த கோணத்திலே இருந்து பார்க்கும் பொழுது 3 கட்சிகள் அல்லது 3 கூட்டணிகள் தான் இந்த தேர்தலிலே, வரப்போகின்ற 2026க்கான சட்டமன்ற தேர்தலிலே முக்கியத்துவம் பெறுகின்றன. 1 அதிமுக பாஜக கூட்டணி, 2 திமுக கூட்டணி, 3 நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம், தனித்தோ அல்லது ஒரு சிறிய அளவிலான கூட்டணியோடோ. இன்றைய நிலைமையிலே அவருடன் யாரும் கூட்டணி சேரவில்லை. ஓபிஎஸ் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள் விஜயுடன் கை கோர்க்கப் போவதாக வதந்திகள் நிலவி கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியவில்லை. எப்படி பார்த்தாலும் விஜய் அவர்கள் தனித்து நிற்பார், அல்லது அவருடைய கூட்டணி ஒரு மிக மிக சிறிய கூட்டணியாக இருக்கும். தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரையிலே இந்த 3 கட்சிகள் அல்லது கூட்டணிகள் தான் தமிழக சட்டமன்றத்திலே இடங்களை பெறப்போகின்றன. வாக்கு சதவீதத்தை சொல்லவில்லை, சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை, அதை சொல்கின்றேன். இப்பொழுது விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தை பார்ப்போம். இந்த இடத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட வேண்டியிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் ஒரு உருப்படாத கட்சி, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. விஜய் அவர்களுக்கு உருப்படியான ஒரு கொள்கையும் இல்லை, ஒரு செயல் திட்டம், அதாவது அஜெண்டா, அதுவும் இல்லை. பொது வெளியிலே அவர் அதிகம் பேசுவதில்லை, மக்களை சந்திப்பதில்லை. போராட்டக்காரர்களை அவர்கள் போராட்டம் நடத்துகின்ற இடத்திலே சென்று சந்திக்காமல் அவர்களை தன்னுடைய இடத்திற்கு வரவழைத்து பேசுகின்றார் என்றெல்லாம் பலவிதமான கருத்துக்கள் அவரை பற்றி நிலவுகின்றன. அவையெல்லாமே உண்மையான கருத்துக்களாக கூட இருக்கலாம். அதனால் அவர் ஒரு நல்ல அரசியல்வாதி இல்லை, களத்திலே இறங்கி வேலை செய்வதில்லை என்கின்ற கருத்து கூட உண்மையாக இருக்கலாம். ஆனால் பிரச்சனை அதுவல்ல. தேர்தல் என்று வரும்பொழுது மக்கள் ஆதரவு அளிக்கின்றார்களா என்பதுதான் ஒரு முக்கியமான பார்வையாக இருக்க வேண்டும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக திமுகவையே சொல்லலாம். அது ஒரு அரசியல் கட்சியே இல்லை, அது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஒற்றை குடும்ப ஆட்சி, மேலும் நாசகார சக்தி என்றெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம்.
ஆனால் மக்கள் ஆதரவு இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இந்த விஷயத்திலே தான் மாரிதாஸ் அவர்கள் தவறு செய்கின்றார் என்று எனக்கு தோன்றுகின்றது. அவருடைய கணிப்பில் இந்த தவறு வெளிப்படுகின்றது. தவேக என்கின்ற ஒரு அரசியல் கட்சியை அவர் தூசிக்கு சமமாக மதிக்கின்றார். அது உண்மையாக கூட இருக்கலாம், அதை உண்மை என்றே கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதை வைத்து அவருக்கு பெருமளவிலே எந்த ஆதரவும் இல்லை. அவருடைய தீவிர ரசிகர்கள் சுமார் 6-7 லட்சம் பேர் வரை அவருக்கு வாக்களிப்பார்கள், அவ்வளவுதான் என்று அவர் கூறுகின்றார். அந்த எண்ணிக்கை 6-7 லட்சம் வரை என்கின்ற அந்த எண்ணிக்கை சுமார் 1-1.5% வரை வரும். அந்த கட்சியை அவ்வளவு குறைவாக மதிப்பிடுகின்றார் அவர். 2 தனித்தனி விஷயங்களை அவர் முடிச்சு போட்டு பார்க்கின்றார். ஒரு கட்சியின் தன்மை எப்படி இருக்கின்றது மற்றும் அதற்கு மக்கள் ஆதரவு எவ்வளவு இருக்கும் என்கின்ற 2 விஷயங்களையும் அவர் மிக மிக நெருங்கிய அளவிலே ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார். அது தவறு என்று கருதுகின்றேன், அதை எடுத்து கூறுகின்றேன், அவ்வளவுதான். மற்றபடி மாரிதாஸ் அவர்களுக்கும் எனக்கும் எந்த விதமான வாய்க்கால் வரப்பு பிரச்சனையும் இல்லை. அந்த கட்சியை பொறுத்தவரையிலே, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலே பல மாதங்களுக்கு முன்பு அந்த கட்சிக்கு சுமார் 4-6% வரையும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன். 6%க்கு மேல் தாண்டாது என்று உறுதியாக நம்பினேன். ஆனால் களத்திலே இருந்து வருகின்ற தகவல்கள் வேறு விதமாக இருக்கின்றன. நான் எதிர்பார்த்ததை விட அவருக்கு மக்களிடையே ஆதரவு மிக அதிகமாக இருக்கின்றது. இதை பற்றிய தகவல்களை அவ்வப்போது நான் அறிந்து கொண்டாலும் என்னுடைய கருத்திலே 6% என்கின்ற 6% மேக்சிமம் என்கின்ற கருத்திலே அதிக அளவிலே எந்த மாறுபாடும் இருந்திருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது என்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே இருக்கின்றேன். அண்மையிலே தமிழ் ஜனம் நடத்திய கருத்து கணிப்பிலே விஜய்க்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்களிடையே கணிசமான ஆதரவு இருக்கின்றது என்பது துல்லியமாக தெரிகின்றது. அவ்வளவு சுலபமாக ஓரம் கட்டிவிட முடியாது என்பது தெள்ளத் தெளிவாக புரிகின்றது. இன்றைய நிலைமையிலே அந்த கட்சிக்கு 10, 12 அல்லது 15 வரை கூட வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்கின்ற கருத்து மேலோங்குகின்றது. மக்களின் ஆதரவு இப்படியே தொடர்ந்தால் தமிழக வெற்றி கழகத்துக்கு 2026 தேர்தலிலே சில இடங்களாவது கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அது 15 இடங்களா, 20, 30 இடங்களா என்று வேண்டுமானால் சொல்ல முடியாது. ஆனால் சில இடங்களாவது நிச்சயமாக கிடைக்கும். அது எப்படி ஐயா நியாயமாகும்? நாம் தமிழர் கட்சிக்கு 8-10% வரை வாக்கு கிடைக்கும் என்று வைத்துக்கொண்டால் கூட ஓர் இடம் கூட கிடைக்காது என்று சொல்கின்றீர்கள். ஆனால் அதைவிட சிறிது அதிகமாக பெறுகின்ற தமிழக வெற்றி கழகத்துக்கு 15, 20, 30 கூட கிடைக்கலாம் என்று சொல்கின்றீர்களே என்று நீங்கள் கேட்கலாம். இதற்கு காரணம் அந்த சராசரி வாக்கு சதவீதத்தின் பகிர்மானம், டிஸ்ட்ரிபியூஷன். எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலுமே அவருக்கு 10-15 வரை வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்றால் அவருக்கும் அந்த கட்சிக்கும் கூட ஓர் இடம் கூட கிடைக்காது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை போல அல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்கு பகிர்மானம் மிகவும் வித்தியாசமாக இருக்கும். சில இடங்களிலே மிக அதிகமான வாக்கு சதவீதம், சில இடங்களிலே மிக குறைவான வாக்கு சதவீதம் என்கின்ற ரீதியிலே அவர் மக்களின் வாக்குகளை பெறுவார். குறிப்பாக தென் மாவட்டங்களிலே அவருக்கு நல்ல ஆதரவு இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்களும் விஜயுடன் சேர்ந்து கொண்டால் இன்னும் சிறிது கூட அதிகமாகலாம். அவ்வாறாக சில இடங்களிலாவது அவர் 35, 38, 40 என்று வாக்கு சதவீதம் பெற்றால் அந்த இடங்களை அந்த கட்சி வெல்லும். இவ்வாறாக வாக்கு சதவீத பகிர்மானம், டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கின்றது என்பதிலேதான் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கின்றது. அதனால்தான் தமிழக வெற்றி கழகம் சில இடங்களை பெறுகின்றது, நாம் தமிழர் கட்சி எந்த இடத்தையும் பெறப்போவது இல்லை. இனி திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளுக்கு வருவோம். திமுக ஆட்சியை பொறுத்தவரையிலே ஆட்சிக்கு எதிரான மனநிலை, ஆன்டி இன்கம்பென்சி தமிழ்நாட்டில் இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் அது எவ்வளவு தூரம் இருக்கின்றது, அதை பற்றிய ஒரு திட்டவட்டமான அளவை குறிப்பிடுகின்றது இந்த தமிழ் ஜனம் நடத்திய கருத்து கணிப்பு. 78 விழுக்காடு மக்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அது நிச்சயமாக தேவை என்று கருதுகின்றார்கள். எல்லா கருத்து கணிப்புகளை போலவும் இந்த கருத்து கணிப்பும் தவறுகளுக்கு, பிழைகளுக்கு, மார்ஜின் ஆஃப் எரர் என்று சொல்வார்களே, அதற்கு உட்பட்டது தான். அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அது எவ்வளவு தூரம் இருக்கும்?
78% என்று அவர்கள் கூறுவது 73, 74ஆக இருக்கலாம், அல்லது 82, 83 என்கின்ற பாணியிலே இருக்கலாம். ஆனால் மிக குறிப்பிடத்தகுந்த அளவிலே இருக்கின்றது என்பதை மறுத்துவிட முடியாது. இனி வரும் மாதங்களிலே இது இன்னும் அதிகமாகும் என்பதையும் சுலபமாக யூகிக்கலாம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் மேலும் மேலும் தலைவிரித்து ஆடும். இப்பொழுது தூய்மை பணியாளர்கள் நடத்துகின்ற போராட்டத்தைப் போல வேறு சில போராட்டங்களும் முளைக்கலாம், வலுப்பெறலாம். மேலும் இப்பொழுது ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பது திமுக அரசாங்கம் அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக அரசாங்கம் அல்ல, அதிகாரிகள்தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற கருத்து மக்களிடையே பரவி கொண்டிருக்கின்றது. அது பெரிய அதிருப்தியை தோற்றுவித்து கொண்டிருக்கின்றது. இனி வரும் மாதங்களிலே இந்த பிரச்சனை இன்னும் வலுவடையும். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்கின்ற தைரியத்திலே அதிகாரிகள் இன்னும் ஆட்டம் போடுவார்கள். அதனால் திமுகவின் மீது மக்களுக்கு இருக்கின்ற வெறுப்பு இன்னும் அதிகமாகும். அப்படி பிரச்சனை தீவிரம் அடைந்து விடாமல் காப்பதற்கு தேவையான ஆட்சி சாமர்த்தியம் இந்த திமுக ஆட்சிக்கு இல்லை. எனவே அந்த கோணத்திலே எதையும் செய்யாமல் உங்களுடன் ஸ்டாலின், வீட்டின் மேலே தார்பாலின் என்று எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பார்கள். மகளிர் ஊக்கத்தொகையிலே பங்கு பெறுகின்ற பெண்களின் எண்ணிக்கையை அதிகமாக்குவதற்கு முயற்சி செய்வார்கள், ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவற்றை தவிர வாக்குறுதிகளையும் அள்ளி வீசக்கூடும். ஆனால் இவை எல்லாமே ஓரளவுதான் பலன் தரும், மிகச்சிறிய அளவிலேதான் பலன் கொடுக்கும். குறிப்பாக வாக்குறுதிகளை பொறுத்த மட்டிலே ஏற்கனவே 4 வருடங்களுக்கு 4.5 வருடங்களுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகளை இவர்கள் எந்த அளவுக்கு நிறைவேற்றி வைத்துள்ளார்கள், எந்த லட்சணத்தில் ஆட்சியை நடத்துகின்றார்கள் என்பது இப்பொழுது எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. அதனால் வாக்குறுதிகள் பலன் தரப்போவது இல்லை. மகளிர் உரிமை தொகையிலே பங்கு பெறுகின்றவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது ஓரளவு பலன் கொடுக்கும், ஓரளவுதான் பலன் கொடுக்கும். அதை போலவே நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய்க்கு மாற்றாக நடிகர் சூர்யாவை திமுகவுக்குள்ளே இழுத்துவிடப் போகின்றார்கள் என்கின்ற ஒரு வதந்தி நிலவிக் கொண்டிருக்கின்றது. அப்படியே செய்தாலும் அது பலன் கொடுக்குமா என்று தெரியவில்லை. பலன் கொடுத்தாலும் மிகச்சிறிய அளவிலே தான் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் சூர்யாவின் நடவடிக்கைகளே, பேச்சுக்களே கேள்விக்கு உள்ளாகியிருக்கின்றன. சமூக ஊடகங்களிலே சூர்யாவை வறுத்து எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை தவிர பொதுமக்களும் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றார்கள். எனவே சூர்யாவை உள்ளே கொண்டு வருவது திமுக கூட்டணிக்கு இமாலய வெற்றியரையும் தந்துவிடாது. இனி பாஜக அதிமுக கூட்டணிக்கு வருவோம். எல்லா விஷயங்களுமே இந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு சாதகமாகத்தான் இருந்திருக்கின்றன. அந்த கூட்டணி சுலபமாக ஆட்சியை பிடிக்க வேண்டும். ஆனால் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் ஒரு முக்கியமான பரிமாணத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. அதனால் அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடும், அறுதி பெரும்பான்மையை பெற்றுவிடும் என்று கூறிவிட முடியவில்லை. 2021 பெற்றதை விட அதிக இடங்களை இப்பொழுது பெறும் என்கின்ற மட்டில் கூறலாம். ஆனால் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை அமைத்துவிடும் என்று கூறிவிட முடியாது. ஆனாலும் அறுதி பெரும்பான்மை பெறவே பெறாது என்றும் கூறிவிட முடியாது. அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது என்பதை மட்டும்தான் கூற முடிகின்றது. சில இடங்கள் வித்தியாசத்திலே அறுதி பெரும்பான்மையை இழக்கலாம், அல்லது மிகச் சிறிய அளவிலே அறுதி பெரும்பான்மை பெறலாம். அது எப்படி இருந்தாலும் அதிமுக என்கின்ற கட்சி மட்டுமே அறுதி பெரும்பான்மை பெற்று கூட்டணி இல்லாமல் தனியாகவே ஆட்சி அமைத்துவிடும் என்கின்ற கனவு பலிக்காது. அதிமுக 118 அல்லது அதற்கு மேலே இடங்களை தனியாக பெறப்போவது இல்லை. இது அதிமுக மற்றும் பாஜகவின் பேச்சுவார்த்தைகளிலே என்ன முடிவாகின்றது, பாஜக எத்தனை இடங்களிலே போட்டியிடப் போகின்றது என்பதையும் பொறுத்திருக்கின்றது. ஆனாலும் அதிமுக மட்டுமே தனி பெரும்பான்மை பெற்றுவிடாது என்கின்ற நிலைமையை அது ஒன்றும் அவ்வளவு பெரிய அளவிலே மாற்றிவிடப் போவது இல்லை. சரி, அதனால் என்ன? எடப்பாடியார் 118 இடங்களை பெறவில்லை, பாஜகவின் உதவியோடு தான் ஆட்சி அமைக்க வேண்டியிருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சி இல்லை, அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று பிடிவாரமாக இருந்தால், அல்லது பாஜகவை கழற்றி விட்டுவிட்டு கணிசமான இடங்களிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருந்தால் அந்த கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைத்தால், பாஜகவை விலக்குவதற்காக தவேகாவுடன் கூட்டணி ஆட்சிக்கும் அதிமுக சம்மதித்தால் அப்படியும் நடக்கலாம். அப்படியானால் பாஜகவும் ரொம்ப நல்லதாக போயிற்று என்று சொல்லிவிட்டு இனி வரும் காலங்களிலே கட்சியை வளர்க்கின்ற முயற்சியிலே முழுவதுமாக இறங்கலாம்.
அண்ணாமலையை மீண்டும் கொண்டு வரலாம். அண்ணாமலையாரும் இதைத்தானே ஐயா நான் முதலிலேயே சொன்னேன் என்று சொல்வார். அது வேறு விஷயம். ஆனால் அவரை மீண்டும் தலைவராக கொண்டு வரலாம். அல்லது அமித்ஷா அவர்கள் வேறொரு விளையாட்டும் விளையாடலாம். அந்த விளையாட்டிலே அமித்ஷா மிகவும் வல்லவர் என்பதை நாம் அறிவோம். செங்கோட்டையனின் தலைமையிலே அதிமுகவை உடைக்கலாம், கனிமொழியின் தலைமையிலே திமுகவை உடைக்கலாம். அதாவது தமிழ்நாட்டிலும் ஒரு ஏக்நாத் ஷிண்டேவும் அஜித் பவாரும் உருவாகலாம். அப்படி பிரிந்து வந்தவர்களுடன் சேர்ந்து பாஜக தன்னுடைய தலைமையிலேயே ஆட்சி அமைக்கலாம். ஆனால் அப்படி உடைக்கும் பொழுது அந்த உடைப்பே செல்லாத அளவுக்கு மிக குறைந்த எண்ணிக்கையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்துவிடக்கூடாது. 2 பக்கங்களிலே இருந்தும் கணிசமான எண்ணிக்கையிலே உறுப்பினர்கள் வந்தால்தான் அப்படிப்பட்ட ஓர் உடைப்பு வெற்றிகரமாக முடியும். அரசியலிலே எதுவும் நடக்கலாம் என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இதை சொன்னேன். ஆக ஒட்டுமொத்தமாக 1. நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை பெறாது. 2. தமிழக வெற்றி கழகம் சில இடங்களையாவது வெல்லும். 3. தனி கட்சி ஆட்சியை விட கூட்டணி ஆட்சிக்குத்தான் வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கின்றன என்கின்ற இந்த 3ஐ மட்டும்தான் இப்பொழுதைக்கு உறுதியாக சொல்ல முடிகின்றது. 100% உறுதியாக என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஓரளவு உறுதியாக சொல்ல முடிகின்றது. தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கின்றன என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அந்த சமயத்திலே இப்படி இருக்கின்ற இடைப்பட்ட காலத்திலே வேறு சில கட்சிகளும் பாஜக அதிமுக கூட்டணியிலே இணையலாம். அதன் மூலம் அந்த கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாகவும் ஆகலாம். அல்லது தேர்தலுக்கு பல மாதங்கள் முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாஜகவை கழற்றிவிட்டு விடலாம் தேர்தலுக்கு முன்பாகவே. அதனாலும் திமுக கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைந்து போய்விட்டன என்பதை உணர்ந்தும் இப்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கின்ற சில கட்சிகள் இடம் மாறலாம். உதாரணமாக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரி கட்சிகள் அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம். அந்த கூட்டணியிலே காங்கிரஸும் இணையலாம். அல்லது காங்கிரஸ் தனியாக விஜய் அவர்கள் பக்கம், தமிழக வெற்றி கழகம் பக்கம் சாயலாம். அப்படி நடக்கும்பொழுது அந்த அதிமுக தலைமையிலான கூட்டணி அமோகமான வெற்றியை பெறலாம். பாஜக தனித்து நின்று சில இடங்களை மட்டுமே பெறலாம். அவ்வாறாக பல மாற்றங்கள் ஏற்படலாம். இன்றைய நிலைமை என்ன என்பதை பற்றித்தான் நாம் பேச முடியும். அதைத்தான் பேசியிருக்கின்றேன். இந்த வீடியோவிலே 2 வீடியோக்களை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றேன். 1 மாரிதாஸ் அவர்கள் தவேக கட்சியை பற்றி சொன்ன கருத்துக்கள். 2 தமிழ் ஜனம் நடத்திய கருத்து கணிப்பு. அந்த 2 வீடியோக்களும் இந்த வீடியோவுடன் இணைக்கப்பட்டு இருக்கின்றன. நீங்கள் அந்த 2ஐயுமே தேடியும் பார்க்கலாம். ஆனாலும் உங்கள் வசதிக்காக அவை இந்த வீடியோவுடன் இணைக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த 2 வீடியோக்களையுமே நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக தமிழ் ஜனம் நடத்திய கருத்து கணிப்பை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று பரிந்துரை செய்கின்றேன். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.